எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து அவன் சக்தியால, அவன் ஆற்றலினால, அவன் நாடியபடி விரும்பியபடி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கஸ்தூரி மேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் மற்றும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களுடைய வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேர் மீதும் உண்டாவதாக. இறையில்லமா மஸ்ஜிதிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற நியத்துடன் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற என் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் சகல நேரங்களிலும் எங்கிருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், கூட்டத்தோடு இருந்தாலும், இரவிலும் பகலிலும் அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயத்துடன் தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகிலும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்து எங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அவன் சொல்லுகிறான், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். இந்த உலகத்தில் ரஹ்மான் என்றால் இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன். நாளை மறு உலகத்தில் விசுவாசிகளுக்கு, நல்லவர்களுக்கு, தக்வாவோட வாழ்ந்தவர்களுக்கு, மோமீன்களுக்கு அல்லாஹ் நாளை கியாமத்து நாள்ல இரக்கம் காட்டுவான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தினால, அல்லாஹ்வுடைய அருளினால நாம் எத்தனையோ விதமான நிஅமத்துக்களை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். சில நிஅமத்துக்களை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம், சில நிஅமத்துக்களை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டோம், கேட்கலை, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்துக்கள், அருள்கள் என்கிறது ஒரு மனிதனால கணக்கெடுக்க முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா உடம்பில் எத்தனை நிஅமத்துக்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தேவையான தண்ணீரை அல்லாஹ் தருகிறான். தண்ணி என்கிறது மனிதனால செய்ய இயலாத ஒன்று, எங்களால செய்ய இயலாது, உற்பத்தி செய்ய முடியாது. அல்லாஹ் அதை பூமிக்கு அடியில் வைத்திருக்கிறான், வானத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய நிஅமத். சகோதரர்களே, உடம்பில் எத்தனை நிஅமத்துக்கள். கண்ணை அல்லாஹ் தந்திருக்கிறான், பெருமதி சொல்ல முடியாது. காது கேட்கிறது, பெருமதி சொல்ல முடியாது. உடம்பிலே ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ரத்தம் இல்லாமல் ஓடாமல் மனிதனால உயிர் வாழ முடியாது. யார் செய்கிறான்? அல்லாஹ். எங்களால உணவுகளை எடுத்து அதை அரைத்து அதை புளிந்து ரத்தமாக்க முடியாது. மாற்றமாக நாம் உணவை சாப்பிட்டால் அது இறப்பைக்கு சென்ற பின்னால் அது ரத்தமாக மாறுகிறது. மாற்றுகிறவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் எத்தனையோ இருக்கிறது, கணக்கெடுக்க முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்தில் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறான். தாயை விட இரக்கம் உள்ளவன் என்று சொல்லுகிறோமே, இவ்வளவு தான் பாவம் செய்தவனாக இருந்தாலும் அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிக்கிறான். மன்னிக்கிறதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பற்றி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு முன்னால, நபியாக வருவதற்கு முன்னால, அவர்கள் பிறப்பதற்கு முன்னால இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவரிடத்தில் இபாதத்துக்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் பாவங்கள் தான். பாவத்திலே இருந்தார், பாவத்திலே வாழ்க்கை அவர் கழித்தார். அந்த மனிதன் யோசித்தார், நான் மௌத்தானால், இறந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னை பிடித்துக் கொள்வான், என்னை அல்லாஹ் அதாபு செய்வான். அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அதாபு இருக்கிறது. பயந்த அந்த மனிதன், பாவத்திலே இருந்தவர், இபாதத்துக்கள் இல்லாத அந்த மனிதன் குடும்பத்தார்களை அழைத்தார். அழைத்து சொன்னார், நான் மௌத்தானால் என் ஜனாசாவை கபரில் வைத்து அடக்கம் செய்ய வேண்டாம். பயப்படுகிறார், அடக்கம் செய்யாதீர்கள். என்ன செய்யணும்? அவர் சொல்லுகிறார், என் ஜனாசாவை எரித்து அதை சுட்டு அதை சாம்பலாக்கி அரைவாசி பகுதியை பூமியில நீங்க வைங்க, பூமியில போடுங்க. அடுத்த அரைவாச கடல்ல கரைத்து விடுங்கள், கடல்ல கரைச்சிடுங்க. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இது.
அரைவாச பூமியில நிலத்தில போடுங்க, அடுத்ததை கடல்ல கரைத்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். மரணித்தார். மரணித்த பின்னால் அவர் சொன்னது எப்படியோ அதே பிரகாரம் அவருடைய ஜனாசா எரிக்கப்பட்டு சாம்பலில் ஒரு பகுதி பூமியில, அடுத்த பகுதி கடலில் போடப்படுகிறது. போடப்பட்ட பின்னால் அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுகிறான். பூமிக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருகிறது. அந்த சாம்பல போடப்பட்ட அந்த எரிக்கப்பட்ட அந்த சாம்பலை ஒன்று சேரு, பூமி ஒன்று சேர்க்கிறது. கடலுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அதை ஒன்று சேரு. இரண்டும் ஒன்று சேர்க்கப்பட்ட பின்னால் அந்த மனிதன் எழுப்பப்படுகிறான். அந்த மனிதன். அல்லாஹ் இரக்கத்தை பாருங்க, அல்லாஹ் இரக்கத்தை பாருங்க. எழுப்பப்பட்ட பின்னால் அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் விசாரிக்கிறான், ஏன் இந்த விதமாக நீ சொன்னாய்? என்ன காரணம்? என்ன காரணத்திற்காக இந்த விதமாக சொன்னாய்? அவர் சொல்லுகிறார், இறைவா இறைவா, உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பாவமே செய்தேன், இபாதத்துக்கு நன்மைகள் ஒன்றுமே என்னிடத்தில் கிடையாது. நீ என்னை பிடிப்பாய், அதாவது செய்வாய், தண்டிப்பாய் என்ற பயத்தில் தான் இந்த விதமாக நான் சொன்னேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனின் மீது இரக்கப்பட்டு ரஹ்மத் செய்து அல்லாஹ் அந்த மனிதன் பாவத்தை மன்னித்தான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது எதை? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கேட்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறார், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் யாரும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லாமல் இந்த உலகத்திலும் வெற்றி அடைய முடியாது, நாளை கியாமத் நாளிலும் சொர்க்கத்தை பெற முடியாது. அதனால தான் நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, யா அல்லாஹ், நீ எனக்கு துனியால ரஹ்மத் செய்வாயாக, ஆகிரத்தில் ரஹ்மத் செய்வாயாக, கபரில் ரஹ்மத் செய்வாயாக. மையத்துக்காக கேட்கிற துஆ எது? அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ், இந்த அடியாருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, இந்த அடியாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இதைத்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெறுவதற்கு இன்னும் ஒரு வழி இருக்கிறது. அதுதான் நாம் படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டுவது. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம் கேட்கிறோம், ரஹ்மத்தை கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தருகின்ற ஒரு முக்கியமான இபாதத் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு இரக்கம் காட்டுவது. படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டினா அது மனிதர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இரக்கம் காட்டுகிற பொழுது அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு கட்டத்திலே, அர்ராஹிமூன் யர்ஹமுஹுர் ரஹ்மான், இரக்கம் காட்டுகிறவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். யர்ஹமு மன் ஃபில் அர்ள், பூமியில உள்ளவைகளுக்கு இரக்கம் காட்டுங்க. யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களும் மீது இரக்கம் காட்டுவார்கள், பிள்ளைகளும் மீது இரக்கம் காட்டுவார்கள், முதியவர்களும் மீது இரக்கம் காட்டுவார்கள். அந்த தன்மை அவர்கள் காணப்பட்டது. அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லவா, அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக வந்தவர்கள். ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட ஒரு பிரயாணம் செய்திருக்கிறார்கள். பிரயாணம் செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட போய் ஒரு இடத்திலே இறங்குகிறார்கள். இறங்கி சஹாபாக்கள் கொண்டு வந்த சாமான்களை எல்லாம் அங்கே வைக்கிறார்கள். பக்கத்திலே ஒரு நாய் படுத்துக் கொண்டிருக்கிறது. யாரோ போன ஒரு சஹாபாக்கள் ஒருவர் ஒரு கல்லை வீசிவிட்டார்கள். அந்த நாய் பயத்திலே கத்துகிறது, குரைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்களிடத்தில், தோழர்களே, யார் இதனை செய்தது? யார் இதனை செய்தது? நாய். அது சும்மா உறங்கிக் கொண்டிருந்த நாய்க்கு யார் இந்த பிரச்சனையை உண்டாக்கியது? அதை பயமுறுத்தியது யாரு? அதற்கு அடித்தது யாரு? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். சாபி சொல்றா, இவர் தான் செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, நாம் யுத்தம் செய்வோம். நாம் அந்த வேலை வந்த இந்த நோக்கத்திற்காக வந்தோமா, அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஹந்தலா, உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்க எங்களோட சேர்ந்து யுத்தம் செய்ய வேண்டியது இல்லை, எங்களோட நீங்க கலந்திருக்க வேண்டியது இல்லை. அந்த நாய்க்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் அதை பாதுகாருங்கள் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பு அப்படித்தா. உலகத்தில் இன்று எத்தனையோ தலைவர்கள், வசதி உள்ளவர்கள், செல்வம் உள்ளவர்கள், அவர்கள் நிம்மதியாக தூங்குவதற்காக நாயை விழிக்க வைத்திருப்பார்கள்.
நாய் விழித்துக் கொண்டவர்களை காவல் காக்கிறது. ஆனா எம் தூதர் அகிலத்தின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாய்க்கு பாதுகாப்பு போட்டார்கள். இன்னொரு கட்டத்திலே சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் செய்திருக்கிறார்கள். பிரயாணம் செய்த அந்த கட்டத்தில், பிரயாணம் செய்த அந்த நேரத்தில் ஒரு பறவையின் குஞ்சுகளை சஹாபாக்கள் பிடித்துக் கொண்டார்கள். சஹாபாக்கள் ஒருவர் பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தாய் பறவை கத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் வந்து முறையிடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் இதனை செய்தது? தாய் பறவையை வைத்துவிட்டு, தாய் பறவை தனியாக்கிவிட்டு அதன் பிள்ளைகளை குஞ்சுகளை எடுத்து வந்தது யார்? சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதற்கு அதை திருப்பி கொடுத்துருங்க, அதை திருப்பி கொடுத்துருங்க, அதை ஒப்படைத்து விடுங்கள், அதை தனியாக்கி விடாதீர்கள், இரக்கம் காட்டுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டினார்கள், முதியவர்களுக்கு இரக்கம் காட்டினார்கள். பாதையில் போற நேரத்தில் பிள்ளைகள் தலையை தடவுவார்கள், பிள்ளைகளோடு முசாபஹா செய்வார்கள். இப்படியான பண்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ல காணப்பட்டது. எனவே சகோதரர்களே, துனியாட இந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்றுத் தருவதற்கு, ஆகிராவில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத் தருவதற்கு ஒரு முக்கியமான இபாதத்து தான் படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டுவது. அது மனிதர்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கிறதை பற்றி சொன்னார்களே, இதா தபஹதும் ஃபஹ்சினு ذبஹா, நீங்க அறுக்கிறீங்களா அழகான முறையில் அறுங்க. வைதா கத்தல்தும் ஃபஹ்சினுல் கித்லா, நீங்க ஒன்றை கொல்லுறீங்களா, ஒரு பாம்பை கொல்லுறீங்களா, ஒரு எலியை கொல்லுகிறீர்களா, ஒரு விசஜந்தை கொல்லுகிறீர்களா, அழகான முறையில் கொல்லுங்க. அதை சித்திரவதை செய்யாதீங்க, ஒரு அடியில அடிச்சு கொண்டுடுங்க, கஷ்டப்படுத்தாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பண்பு தான் சஹாபாக்கள்ல காணப்பட்டது. இரக்கம் காட்டுகிற தன்மை, படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டுகிற தன்மை ஒரு முக்கியமான இபாதத், ஒரு முக்கியமான அமல். ஏனென்றால் துனியாவுடைய பாதுகாப்பு அதிலே இருக்கிறது, ஆகிராவுடைய பாதுகாப்பு அதிலே இருக்கிறது. அப்படித்தான் உலகத்தில் சாலிஹீன்கள் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் ஒரு முக்கியமான ஒருவர் தான் இந்த மாதத்தில் ஞாபகப்படுத்தப்படுகின்ற சுல்தானுல் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீருர் ரிஃபாஇ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். அன்னவர்கள் வஃபாத்தான மாதம் இது. உலகத்தில் ரிஃபாஇய்யா தரீகா என்ற ஒரு மகத்தான ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். ஹிஜ்ரி 517வது ஆண்டவர்கள் உம்மு உபைதா என்ற கிராமத்திலே, பதாய் என்ற ஊரிலே, இராக்கிலே பதாய் என்ற ஊரிலே உம்மு உபைதா என்ற கிராமத்திலே பிறந்தார்கள். அவர்கள் பிறக்கிற பொழுது விலாயத்தை அடைந்தவராகத்தான் பிறந்தார்கள், விலாயத்தை பெற்றவராகத்தான் பிறந்தார்கள். அவர்கள் பிறப்பதற்கு 40 நாளைக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மாமா மன்சூருல் பதாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, உங்களுடைய சகோதரி ஃபாத்திமாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும். சொன்ன பிரகாரம் 40 நாளைக்கு பின்னால் இந்த சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாஇ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பிறந்தார்கள். உலகத்திலே பிறக்கிற பொழுது விலாயத்தை அடைந்தவராக பிறந்தார்கள். 7 வயதிலே குர்ஆனை பாடமாக்கி முடித்தார்கள். 15 வயதாகிற நேரத்தில் அல்லாஹ் அவர்களினால் கராமாத்துக்களை வெளிப்படுத்தினான். 20 வயதாகிற நேரத்தில் அவர்கள் பயான் செய்ய, மக்களை நேர்வழிப்படுத்த, மக்களுக்கு உபதேசம் செய்ய, மக்களுக்கு கெட்டதை தடுத்து நல்லதை ஏவ அவர்கள் ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் அன்னவர்களுக்கு நோய் ஏற்பட்டது, வயிற்று வருத்தம் ஏற்பட்டு 1 மாத காலம் கஷ்டப்பட்டார்கள். 1 மாத காலம் நோயாளியாக இருந்தார்கள். ஒரு வியாழக்கிழமை தினந்தான் ஹிஜ்ரி 578வது ஆண்டவர்கள் வஃபாத்தானார்கள். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, இந்த மாதத்தில் அன்னவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அன்னவர்கள்ட மனாகிப் ஓதப்படுகிறது. அவர்களுடைய பண்பு எது, அவர்களுடைய விசேஷ தன்மை என்ன தெரியுமா? ஒரு கட்டத்திலே சொன்னாங்க, அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி பல வழிகளை நான் தேடினேன். சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக உலகத்தில் பல வழிகளை நான் தேடினேன், பல இபாதத்துக்களை நான் செய்தேன். எனக்கு கிடைத்த ஒரு இபாதத் என்ன தெரியுமா? படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டுவது.
படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டுவது. சொன்னார்கள், தஅல்லம் அம்ரல்லாஹ், தஅல்லம் அம்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்க கண்ணியப்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய ஆர்டர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒழுங்குபடுத்துங்க, மரியாதை செய்யுங்க. வதஷஃபக் அலல் ஹலாயிக், படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டுங்கள் என்றார்கள் சுல்தான் அல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். சொல்லுகிறார்கள், நான் உலகத்தில் அடைய வேண்டியதை எல்லாம் அடைந்தது. வஸல்னா இலா மா வஸல்னா, நாம் அடைய வேண்டிய அந்தஸ்துக்களை அடைந்தது. பிஷ்ஷஃபகத்தி வர் ரஹ்மத்தி அலல் ஹலாயிக், படைப்பினங்களின் மீது, அல்லாஹ்வுடைய படைப்புகளின் மீது இரக்கம் காட்டுகின்ற அந்த தன்மையால் என்றார்கள் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு. பாதையில போவாங்க, போற நேரத்தில் மிருகங்கள் இருந்தா அந்த மிருகங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள், பிள்ளைகளா இரக்கம் காட்டுவார்கள். பதாயிகுடைய பிரதேசத்தில் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தில் யாரு தெரியுமா இருந்தாங்க? நோயாளிகள் இருந்தார்கள், சுமனாக்கள், நடக்க முடியாதவர்கள், சப்பானிகளாக உள்ளவர்கள், முதியவர்கள் இருந்தார்கள், பைத்தியம் பிடித்தவர்கள் இருந்தார்கள். அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தில் அவர்கள் ஆடைகளை சுத்தப்படுத்தி கொடுப்பார்கள். தலைவார முடியாது, கையை தூக்க முடியாத நோயாளிகள் அவர்களுடைய முடிகளை வாரி விடுவார்கள். வீடு வீடாக செல்லுவார்கள். வீடுகள் அனாதைகள் இருந்தா அந்த அனாதைகள்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது சாமான்கள் எடுக்க வேண்டுமா, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா? வீட்டுக்கு விறகுகளை வெட்டி கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி ஒரு தன்மை அவர்கள் காணப்பட்டது. சகோதரர்களே, அதனால தான் அந்த நன்றி கடனுக்காக வேண்டித்தான் அவர்கள் செய்த அந்த சேவை தான், அந்த பண்பு தான் இன்று வரையில அன்னவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அன்னவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பள்ளிவாசலுக்கு வந்தா பள்ளிவாசல் ஒதுவெடுப்பதற்காக வேண்டி ஜுப்பாவை கலட்டுகிறார்கள், ஜுப்பாவை கலட்டி வைக்கிறார்கள். வைத்துவிட்டு பார்க்கிறார்கள், கொஞ்ச நேரத்திலே ஒரு பூனை ஜுப்பாவுக்குடைய கையிலே தூங்கிவிட்டது. பூனை உறங்கிவிட்டது. பார்க்கிறார்கள், பூனை தூங்கிவிட்டது. ஜுப்பாவை அணிய வேண்டும், ஒதுவெடுத்து முடிஞ்சாச்சு. பார்க்கிறார்கள், பூனையுடைய தூக்கத்தை கலைக்க கூடாது, பூனையுடைய தூக்கத்தை கலைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பல்லவா, இரக்கம் காட்ட வேண்டுமே என்று பூனையுடைய தூக்கத்தை கலைக்காமல் ஜுப்பாவுடைய கையை வெட்டிவிட்டு ஒரு கையோடு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார்கள். ஒரு கையோடு வந்து தொழுகிறார்கள். சகோதரர்களே, இந்த நல்ல காரியங்கள் தான், இந்த பண்புகள் தான் அவர்களை அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு உயர்த்தியதாக அன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே உம்மு உபைதா அந்த கிராமத்தில், அந்த பிரதேசத்தில் ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் அருவருப்பாக இருந்தது என்றால் அது நோய் பிடித்து யாரும் அதை பார்க்கிறது இல்லை, அருவருப்பாக மக்கள் அதை பார்த்தார்கள். இவங்க என்ன தெரியுமா செய்தார்கள்? அந்த நாய்க்காக ஒரு கூடாரத்தை அடித்தார்கள். ஒரு கூடாரத்தை அடித்து அதில் அந்த நாயை வைத்து அதற்கு தேவையான சிகிச்சைகளை எல்லாம், மருந்துகளை எல்லாம் கொடுத்து தன் கையில் படாமல் தன் கையை பாதுகாத்துக் கொண்டு அதற்கு எண்ணெய் பூசி அதற்கு அவர்கள் ஆஃபியத்து பெறுவதற்கு அவர்கள் வழி செய்து கொடுத்தார்கள், அதை சுகப்படுத்தி கொடுக்கிறார்கள். சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு பெரிய ஒரு மகான் தான் சுல்தான் அல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அபுல் இல்மைன், அபுல் இல்மைன் என்ற ஒரு சிறப்பு பேர் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இரண்டு விதமான அறிவுகளை அல்லாஹ் அன்னவர்களுக்கு கொடுத்திருந்தார். உள்ரங்கமான அறிவு, வெளிரங்கமான அறிவு, இரண்டு அறிவுகளை அல்லாஹ் அன்னவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதனால தான் அந்த அறிவை பார்த்து மக்கள் அந்த காலத்தை அசந்து போய்விட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியான அறிவு இவர்களுக்கு இருக்கிறதா, இப்படியான ஞானம் இவர்களுக்கு இருக்கிறதா என்று அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அபூ ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் என்ற ஒரு பெரியவர் சொல்கிறார், நாம் ஒரு நாள் உம்மு உபைதாவிலே தாயுடைய பிரதேசத்திலே சுல்தான் அல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வந்திருந்தோம். அவர்கள் லுஹருக்கு பின்னால் பயான் செய்ய உட்காருவார்கள், பயானுக்காக உட்கார்ந்துடுவாங்க. லுஹருக்கு பின்னால பயான் ஆரம்பிப்பார்கள். நாம் லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு பயானுக்காக உட்கார்ந்தோம். அவர்கள் வந்து உட்கார்ந்தார்கள். அந்த இடத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் பேசுவார்கள். அந்த காலம் வசதி இல்லாத காலம்,
மைக் இல்லாத காலம், மின்சாரம் இல்லாத காலம், லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்தாலும் முன்னால் ஒருவர் இருப்பார், அவருக்கு ஒரு சத்தம், அவருடைய சத்தம் கேட்கும். அதே சத்தம் கடைசியில் உள்ளவருக்கும் கேட்கும். அது அவர்களுடைய கராமத்து. முன்னால் உள்ளவருக்கு கேட்கிற சத்தம் கடைசியில் உள்ளவருக்கும் அதே சத்தம் கேட்கும். பயான் செய்தார்கள், வந்தவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். பலவிதமான கேள்விகள் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. குர்ஆன் சம்பந்தப்பட்ட கேள்விகள், தஃப்சீருடைய கேள்விகள், ஹதீஸுடைய கேள்விகள், வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள், ஃபத்வாக்கள் என்று பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டது. சுமார் 200 கேள்விகள் கேட்கப்பட்டது. 200க்கும் தெளிவாக பதில் சொல்லிவிட்டார்கள். 200க்கும் தெளிவாக பதில் சொல்லிவிட்டார்கள். பதில் சொன்ன பின்னால் அபூ ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து சொன்னார்கள் மக்களை பார்த்து, ஜனங்களே, இதற்கு மேலால் நீங்கள் கேட்டாலும் இவர்கள் பதில் சொல்லுவார்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ் இவர்களுக்கு 2 விதமான அறிவுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எதை கேட்டாலும் பதில் சொல்வார்கள். அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? தௌஹும் யா அபா ஜக்கரியா, அபூ ஜக்கரியாவே அவர்களை விடுங்க, என்னிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கட்டும், கேள்வி கேட்கட்டும். நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன். கேட்கப்படுகிறது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்பட்ட பின்னால் அங்கே சத்தம் உயர்ந்து விட்டது. ஆச்சரியத்தால் மக்கள் சத்தமிட ஆரம்பித்தார்கள். திடுக்கத்திலே சத்தத்தை கேட்டு திடுக்கத்திலே ஆச்சரியப்பட்டவர்களில் 5 பேர்கள் அந்த இடத்தில் வஃபாத்தாகிவிட்டார்கள். 5 பேர்கள் வஃபாத்தாகிறார்கள். சுமார் 80,000 நசாராக்கள், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல சகோதரர்களே, நசாராக்கள் இருந்தார்கள். 80,000 நசாராக்கள் அந்த இடத்தில் இருந்தவர்கள் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 40,000 பாவிகள் வந்திருந்தார்கள். பாவிகளாக இருந்தவர்கள் 40,000 பேர்கள் தௌபா செய்து அவர்கள் நல்லவர்களாக மாறினார்கள். அப்படித்தான் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார்கள். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான அறிவு அவர்களுக்கு இருந்தது. நல்ல பண்புள்ளவர்களாக இருந்தார்கள், பணிவானவர்களாக இருந்தார்கள். அந்த பணிவும் அவர்களுடைய இரக்கத்தன்மையும் தான் அவர்களை உயர்த்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு கட்டத்தில், அடிக்கடி கேட்கிற ஒரு ஹதீஸ் அல்லவா, மன் தவாதா ரஃபஹுல்லாஹ், ஒரு மனிதன் பணிவாக நடந்தால் அல்லாஹ் அவனை உயர்த்துவான். பெருமையாக யார் இருக்கிறானோ, அவன் தக்கபர வதாஹுல்லாஹ், ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த அதிகாரம், தனக்கு கிடைத்த பதவி, தனக்கு கிடைத்த பணம், அதை வைத்து யார் பெருமை அடிக்கிறானோ வதாஹுல்லாஹ், அல்லாஹ் அவனை தாழ்த்துவான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சுல்தான் அல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் 66வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? இப்படியான இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களை நாம் மஹப்பத் வைக்க வேண்டும், அவர்களை மரியாதை செய்ய வேண்டும், அவர்கள் காட்டிய வழிகளில் செல்ல வேண்டும். அதில் தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. யார் அஹ்லு பைத்துகளை பின்பற்றுகிறார்களோ, அஹ்லு பைத்துகளுடைய வழியில யார் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி என்று சொன்னது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்லு பைத்துகளை நேசிக்கிறதும் அஹ்லு பைத்துகளை மரியாதை செய்கிறதும் இபாதத்தாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுல்தான் அல் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய கராமத்தில் பிரபலியமான ஒரு கராமத்து, அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, சுல்தான் அல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஹஜ் செய்ய வருகிறார்கள். ஹஜ்ஜை முடித்தார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு அன்னவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கபருக்கு பக்கத்திலே வருகிறார்கள். ஜியாரத் செய்தார்கள். சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா ஜத்தி, என் பாட்டனாரே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, உங்களுக்கு சலாம் உண்டாவதாக சொல்லிவிட்டவர்கள் அடுத்ததாக சொல்லுகிறார்கள், ஃபீ ஹாலத்தில் புஅதி ரூஹி குன்து உர்சிலுஹா துகப்பிலு அர்த அன்னி வஹிய நாயிபதி ஃபஹாதிஹி தௌலத்துல் அஷ்பாஹி கத் ஹதரத் ஃபம்துத் யமீனக கை தஹதா பிஹா ஷஃபதி. சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தூரத்தில் இருக்கிற நேரத்தில் என் ரூஹை அனுப்பி உங்களை ஜியாரத் செய்து கொண்டிருந்தேன். இப்ப என்னுடைய உடம்போடு இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். நாயகமே, உங்களுடைய வலது கரத்தை தாருங்கள், நான் முத்தமிட வேண்டும் என்றார்கள். என்ன தைரியம் இருக்கும்?
என்ன தைரியத்திலே கேட்டிருப்பார்கள்? கபரை பார்த்தல்லவா கேட்கிறார்கள், நாயகமே உங்களுடைய வலது கரத்தை தாருங்கள், நான் முத்தமிட வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்டதற்கு பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நீட்டினார்கள். சுல்தான் அல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அதை முத்தமிட்டார்கள். ஹாவில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கலாயிதுல் ஜவாஹிர் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத்தாகி 500 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து கேட்கிறார்கள், நாயகமே கையை தாருங்கள், முத்தமிட வேண்டும் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டினார்கள், முத்தமிட்டார்கள். அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் நாம் இப்படியான இறைநேசர்கள் எந்த வழிகளை எங்களுக்கு காட்டி தந்தார்களோ, எந்த உபதேசங்களை எங்களுக்கு செய்தார்களோ, அந்த உபதேசங்களை நாங்கள் படித்து அவர்களை பின்பற்றி அன்னவர்களை கண்ணியப்படுத்தி சென்றால் தான் இந்த உலகத்திலும் வெற்றி இருக்கிறது, மறு உலகத்திலும் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னவர்களுடைய பரம்பரைகளை கியாமத்து நாள் வரையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏனென்றா அவர்களுக்கு 12,000 கலீஃபாக்கள் இருந்தார்கள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. அந்த பரம்பரை தான் இந்த நாட்டுக்கும் இன்னும் பெரும் பெரும் ஷேக்மார்களாக, தங்கல்மார்களாக இந்த நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் குர்ஆனை பின்பற்றி, ஹதீஸை பின்பற்றி, அஹ்லு பைத்துகளை பின்பற்றி, அஹ்லு பைத்துகளை நேசித்து, அஹ்லு பைத்துகளை கண்ணியப்படுத்தி ஈருலகிலும் வெற்றி அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னித்திருவாயாக, இபாதத்துக்களை நீ கபூல் செய்திருவாயாக, உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை நீ பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எமது வியாபாரங்கள்ல பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நீ எங்களுக்கு துனியால ரஹ்மத்து செய்வாயாக, ஆகிராவில் எங்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக. யா அல்லாஹ், கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. சாலிஹான இபாதத்துக்களோட நீண்ட ஆயுளையும் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. கடன் பிரச்சனைகளை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. எமது மதரசாக்கள், மசாஜிதுகள், தக்கியாக்கள், ஜாவியாக்கள் அனைத்தையும் நீ பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ், நாம் செய்கிற இபாதத்துக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. நாளை கியாமத்து நாள்ல மேலான சொர்க்கத்தை அனைவர்களுக்கு நசீபாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் நாட்டில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக, அவர்களுக்கு தேவையான உணவுகளை, தேவையான மருந்துகளை கொடுத்து நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.